ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த ஒரு அழகான காட்டில் ஒரு ஆற்றங்கரையில் ஒரு சிறிய ஆமை வாழ்ந்து வந்தது. அந்த ஆமையின் பெயர் கம்புகிரீவன். அதற்கு 2 நெருங்கிய நண்பர்கள் இருந்தார்கள். 2 வெள்ளை நிற வாத்துகள். மூவரும் தினமும் ஆற்றங்கரையில் சந்தித்து சிரித்து பேசி மகிழ்ச்சியாக நேரம் செலவழித்தார்கள். ஆனால் ஒரு நாள் காட்டில் வறட்சி வந்தது. ஆறு வறண்டு போனது. எங்கும் தண்ணீர் இல்லை. பறவைகளும் விலங்குகளும் தாகத்தில் தவித்தன. அப்போது வாத்துகள் சொன்னார்கள், நாங்கள் பறந்து போய் தண்ணீர் உள்ள இடத்தை தேடலாம். ஆனால் உன்னை என்ன செய்வது நண்பா? ஆமை சற்று நேரம் யோசித்தது. பின் மெதுவாக சொன்னது, நீங்கள் இருவரும் ஒரு குச்சியின் 2 முனைகளையும் பிடியுங்கள். நான் நடுவில் பற்களால் பிடித்துக்கொள்கிறேன். ஆனால் ஒரு விஷயம், நான் வழியில் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. வாத்துகளும் சம்மதித்தார்கள். வானில் பறக்கும் உணர்வு. அவர்கள் வானில் பறந்தார்கள். கீழே இருந்தவர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அரே, வாத்துகள் ஆமையை தூக்கி செல்கின்றன என்று சத்தம் போட்டார்கள். அந்த சத்தத்தை கேட்ட ஆமை தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் பேச நினைத்தது. வாய் திறந்தவுடனே குச்சி கீழே விழுந்தது. வீழும் சத்தம். மெதுவாக. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர்கள் ஒரு நீர்நிலைக்கு அருகேதான் விழுந்தார்கள். ஆமை உயிர் தப்பியது. அன்று அது ஒரு பெரிய பாடம் கற்றது. புத்திசாலித்தனம் மட்டும் போதாது, அமைதியும் அவசியம். அதன் பிறகு அந்த ஆமை தேவையில்லாமல் ஒருபோதும் பேசவில்லை.